தேவி மகாத்மியம்னு 700 ஸ்லோகங்கள் இருக்கு. அதில் இந்த மகிஷாசுரன், பண்டாசுரன், தூம்ரலோச்சனன், ரக்தபீஜன் இந்த மாதிரி அசுரர்களாரையும் அம்பாள் சம்ஹாரம் செய்கிறார். அதாவது அசுர சக்தியை சம்ஹாரம் செய்து தேவசக்தியை நிலைநாட்டி மக்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கக்கூடியவள் அம்பிகை. அதில் என்ன சொல்றதுன்னு கேட்டேன்னா, யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ அப்படின்னு ஒரு 27 நமஸ்காரம் இருக்கு. அதில் யாதேவி சர்வபூதேஷு காந்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ, யாதேவி சர்வபூதேஷு ஜோதி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. மா, நீ எனக்கு ஜோதி வடிவமாக வரணும், தீப வடிவமாக வரணும், அந்த காந்த சக்தியை அந்த ஒளி பிழம்பாக நீ வரணும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் பிரார்த்தனை பண்றோம். அப்போ அந்த விளக்கு, அந்த ஜோதி, அந்த ஜோதிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இப்போ சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போறோம், மகர ஜோதி பார்க்கறதுக்கு தான் போறோம். ஐயப்பன் ஜோதியா நமக்கு காட்சி தரும். அந்த மாதிரி அந்த ஜோதி பிழம்பாக அருணாச்சலேஸ்வரர் இருக்கார். இப்போ அந்த ஜோதி, அந்த அக்னி, அந்த ஒளி, அதுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, இந்த கரண்ட் போச்சுன்னா பாருங்க, நம்ம இருட்டாயிடுது. நம்ம இந்த இருட்டு போகணும், வெளிச்சம் நமக்கு கிடைக்கணும். அந்த இருட்டை போக்கணும் என்று சொன்னால் அந்த 2 எழுத்துல அந்த இருட்டு போயிடுறதுயா நமக்கு. கு ரு. அந்த கூங்கிறது இருட்டு, ரூங்கிறது போக்கக்கூடிய எழுத்து, அதான் குரு. அந்த இருட்டை போக்கக்கூடியவர்கள் குருமார்கள். இந்த 18 சித்தர்கள், சேஷாத்திரி சுவாமிகள்லாம் மனசுல இருக்கிற இருட்டை போக்கி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி பீடம் 18 சித்தர்கள் சக்தி பீடத்தில் இங்கே விளக்கு ஏற்றணும். ஏன்னா அந்த இருட்டு நமக்கு போகணும், வெளிச்சம் கிடைக்கணும். என்ன பண்ண போறேன் அடுத்தது? கோர்ட்டு கேஸில் மாட்டின்னு இருக்கேனே, வழக்கில் மாட்டின்னு இருக்கேனே, பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கேனே, இது தீராதா? எனக்கு வழி கிடைக்காதா? ஒளி கிடைக்காதா? ஏதான ஒரு விமோச்சனம் கிடைக்காதா? அப்போனா இருட்டில் இருக்கோம் நம்ம. அந்த பிரச்சனை நமக்கு இருட்டு. அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னு சொன்னா இங்கே 18 சித்தர்களுக்கும் விளக்கு ஏற்றணும், தீபம் ஏற்றணும். அப்போ அந்த தீபம் ஏற்றும் போது அந்த இருட்டு போய் நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. கைலாசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பரமேஸ்வரனும் அம்பாளும் சேர்ந்து இருக்கிறாங்க, பேசின்னு இருக்காங்க. அவங்க என்ன கதையாக பேச போகிறாங்க? உலக மகா பிரச்சனைகளை பேச போகிறாங்க. இந்த ஜனங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த ஏரியாவில் இந்த பிரச்சனை இருக்குது, அமெரிக்காவில் இந்த பிரச்சனை இருக்குது, உலகங்கிறது எல்லாம் சேர்ந்தது தான். இப்போ அந்த அம்பாளும் பரமேஸ்வரனும் பிரச்சனைகளை பேசின்னு இருக்கும்போது விளக்கு அணைஞ்சு போச்சு. கைலாசத்தில் இருக்கிற விளக்கு அடைஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணிதுன்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த எலி என்ன பண்ணுன்னா அதுக்கு திருட்டு புத்தி. இது எங்கேயும் போகும்போது சரி அந்த எண்ணெயை திருடலாம், அந்த திரியை இழுத்துட்டு வரலான்னு போகும்போது அந்த விளக்கு, ஒரே ஒரு விளக்கு மாத்திரம் அணையும் தருவாயில் இருந்தது. இது போய் அதை போய் கவ்வி இழுக்கலாங்கும் போது தூண்டி விட்டுருது. தூண்டி விட்ட உடனே அடாடா, திடீர்னு அணையக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும்போது பரமேஸ்வரனும் பரமேஸ்வரிக்கும் ஒரு வெளிச்சம் பார்த்த உடனே, திரும்பி பார்த்த உடனே அந்த கடாட்சம், அந்த கருணை அந்த எலி மேல விழுந்துடுது. விழுந்த உடனே அடுத்த ஜென்மால அந்த எலிதான் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தான்னு சரித்திரம் கூறுகிறது. அப்படி ஒரு சக்கரவர்த்தி பதவி சின்னதா தூண்டி விட்டதுக்கே அவ்வளவு பலனியா? அப்போ விளக்கேத்தினா எவ்வளவு பலன் இருக்குங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட விளக்கு ஏற்றணும். நம்ம வாழ்க்கையில விளக்கேற்றி வைக்கணும் சித்தர்கள். அதுக்காக இந்த 18 சித்தர்களுக்கும் தீபம் ஏற்றினீங்கன்னா அவ்வளவு பெருமை உங்களுக்கு, அவ்வளவு ஒரு நினைத்த காரியம் நிறைவேறும், இருட்டு போகும். அந்த குருங்கிற எழுத்துக்கும் அர்த்தம் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ மனசில் இருக்கிற இருட்டு போகும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருட்டு போகும். அப்படி ஒரு 18 விளக்கு ஏற்றி அழகாக சின்னதாக ஒரு 18 அடி பிரதர்ஷனம். அந்த அடி பிரதர்ஷனங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாரியம்மன் கோயிலெல்லாம் போகும்போது உடம்பு சரியில்லை, தீராத வியாதி இருக்குது, ஏதோ ஒரு பிரார்த்தனை, யாருக்காகவோ நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் படுத்துட்டு இருக்காங்க, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், இருட்டில் இருக்காங்க, அந்த ஆத்மா இருட்டில் இருக்கு. ஒரு 18 விளக்கு ஏற்றி நம்ம அப்படியே ஒரு பிரதர்ஷனம் பண்ணி நல்லா பிரார்த்தனை பண்ணலாம். இப்போ நினைத்த காரியம் நிறைவேறும். அப்போது இந்த விளக்கு ஏற்றியும் பிரச்சனை தீரலையா, என்ன பண்ணுறது? சித்தர்களுக்கு இங்கே வேள்வி செய்யலாம். வேள்விங்கிறது என்னது? அந்த காலத்திலலாம் சகசர சண்டி ஹோமம் இப்போவும் பண்ணுறோம். ஆராதனையில் பாருங்கள், மகாமிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம், ஜெயந்தி விழாலெல்லாம் பண்ணுறோம். இந்த வேள்வியெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? அக்னி தேவதை. அக்னி யாரு? ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காடஸ் ஆர் காடஸ்ன்னு சொல்றாங்க. எந்த தேவதைகளுக்கு பிரதிநிதி அவர். எந்த தேவதையை குறித்து நாம் யாகம் செய்கிறோமோ, எந்த தேவதையை குறித்து நாம் வேள்வி செய்கிறோமோ,
அந்த தேவதைக்கு நாம் அந்த அக்னியில், அந்த ஜோதியில், அந்த நெருப்பில் கொடுக்கக்கூடிய சாமான்களை கொண்டு போய் சேர்த்து அந்த தேவதைகளின் வரத்தை வாங்கி நமக்கு அளிக்கக்கூடியவர் தான் அக்னி பகவான். அதே மாதிரி நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டோம்னா அதில் உஷ்ணம் இருக்குது. அந்த உஷ்ணங்கிறது வயிற்று பாகத்தில் இருக்குது, அக்னி இருக்குது. அந்த அக்னி இருக்கிறதுனால தான் நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஜெரிமானமாக இருக்குது. அதனால் அந்த அக்னியில் கொடுக்கக்கூடியது ஜெரிமானமாகி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியாகப்பட்டது அந்த தேவதைகளுக்கு போய் சேர்ந்து அந்த தேவதைகள் திருப்தி அடையும் பொழுது அந்த அருளாசி, அந்த அனுகிரகம் அந்த நிலையிலே நமக்கு கிடைக்கிறது. அதனால்தான் வேள்விகளுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் நமது சாஸ்திரத்திலே ரிஷிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ் முறையிலே, சித்தர் முறையிலே, தமிழ் சித்தர்கள் முறையிலே இங்கே வேள்விகளை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நமது குருமகா சித்தர் சேஷாத்திரி சுவாமிகள் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த முறையிலே நீங்கள் யாகம் செய்யலாம். என்ன யாகம் செய்யலாம்? இப்போ நவகிரகத்தில் சூரியனுடைய பிரச்சனை இருக்குது, இந்த பித்ரு தோஷம் ஏற்பட்டு போச்சு, என்ன பண்ணாலும் ஒரு ஜாபில் திருப்தி இல்லை, புகழ் அடைய முடியல, புகழ் கிடைக்கல, எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா, என்ன பண்ணாலும் கிடைக்கல. அப்போ சூரியனால் ஒரு தோஷம் இருக்குன்னு வச்சுப்போம். உடனே பட்டினத்தார் சித்தர் கடுவெளி சித்தரை குறித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து வேள்வி செய்யணும். நீங்களே செய்யணும். அதுக்கு முறைகள் கொடுத்துருக்கோம், புஸ்தகம் இருக்குது. இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடியவங்களை கேட்டிங்கன்னா விவரம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த சித்தர் பூஜை பண்ணுறவர்கிட்ட போய் கேளுங்க, எல்லாம் சொல்லுவாங்க வேள்விலாம் எப்படி செய்யணும்னு சொல்லி. அந்த முறைப்படி நீங்கள் வேள்வி செய்யலாம். அப்போது சூரியன் எடுத்துக்கிட்டால் பட்டினத்தார் சித்தர், கடுவெளி சித்தர். சரி, மனசு சரியில்லை, பிரச்சனையாக இருக்குது, மனசு டிப்ரெஷன், மன அழுத்தம், மனதினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை போகலை, மனசில் நிம்மதி இல்லை, சரியாக படிக்கலை, ஞாபக சக்தி இல்லை, டிமினிஷியா, ஞாபக சக்தி குறைவு, இது போன்று வியாதிகள் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? சிவபாக்கிய சித்தர், கைலாய கம்பளி சட்டைமுனி சித்தருக்கு வேள்வி செய்யணும். திங்கக்கிழமை செய்யணும், பௌர்ணமியில் செய்யணும். சரி, அது போட்டோம், அந்த பிரச்சனை தான் இல்லை. ரியல் எஸ்டேட் ப்ராப்ளம், வீடு வாங்க முடியல, வீடு கோர்ட்டு கேஸில் போய் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இட பிரச்சனை, பூமி மேலே ஒரு ஆசை, மோகம், அதுவே வெட்டுக்குத்தில் போய் முடியுது சமயத்தில். இந்த ஆசை தான் மனிதனுடைய துன்பத்திற்கே காரணம். புத்தர் சொல்லியிருக்கார், கௌதம புத்தர், ஆசையை விட்டு ஒழி முடியுதா, எனக்கு நிலம் வேணும், இன்னும் சொத்து சேர்க்கணும், சரி சேர்த்தோம், அது பிரச்சனையில் மாட்டிக்கிடுதுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த வழக்கு வியாஜியங்களை போக்கக்கூடிய சகோதரருக்குள்ள ஒற்றுமை வேணும். பிரதர்ஸ், இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. பிரதர்ஹுட், பிரதரின் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. ஆனாலும் அதுபோன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் மகாபோகர் சித்தர், புலிப்பாணி சித்தர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணணும், வேள்வி செய்யணும். அது இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரியா? ஃபில்டர் காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி, ஃபில்டர் காஃபினா கொஞ்சம் நேரம் காத்துட்டு கிடக்க வேண்டியிருக்கு காஃபி சாப்பிட்றதுக்கு. இது இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி சித்தர் வேள்வி. உங்களுக்கு செய்த உடனேயே அக்னி பகவான் என்ன பண்ணுறார், அந்த சித்தன்ட்ட கொண்டு போய் அதை சேர்க்கிறார். சித்தன் விழிப்படைஞ்சு, ஆஹா, இந்த ஆத்மா நமக்காக இங்கே வேள்வி செய்கிறது, உடனடியாக நாம் அருள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடியதுதான் இந்த சித்தர் வேள்வி. இது போன்ற புத கிரகம் இருந்ததுனாக்க, வியாழ கிரகம் இருந்ததுன்னா பொருளாதார பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். எல்லாம் பங்கு மார்க்கெட்டில் 5000 போடு 50,000 தரேன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஜனங்களும் போய் ஏமாந்து அடைந்து அங்கே போய் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க, ஏமாற்றம் அடைகிறார்கள். அப்போ அந்த சரியான முறையில் நம்ம முதலீடு செய்யணும். இல்லை முதலீடு செஞ்ச பணம் நமக்கு திரும்பி வரல, நியாயமாக வர வேண்டியது வரல. இப்போ காக்கபூஜண்டர் சித்தர், அகப்பை சித்தர் வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யணும். ஒரு வாரத்தில் மர்மஸ்தானங்களில் கோளாறு பால் வினை நோய், HIV வந்துடுறது, எய்ட்ஸ் வந்துடுறது, கேன்சர் வந்துடுறது, உடம்புல ஹார்மோன் ட்ரபிள் வந்துடுறது, மூட் ஸ்விங்ஸ் வந்துடுறது. இந்த பெண்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, கர்ப்பப்பை கோளாறு, மாதாந்திர பீரியட் ட்ரபிள், என்ன அவஸ்தையா, உடம்பு ஊதி போகிறது. இந்த மாதிரி பல பிரச்சனை லேடிஸுக்கு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, பாடி டு பாடி கம்பேட்டபிலிட்டி இல்லை, அதனால் குழந்தை பிறக்க மாட்டேங்கிறது. என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. நமக்கு இருட்டில் இருக்கோம், உடனே தீபம் ஏற்றணும். சரி, தீபம் ஏற்றி தீரன்னு வேள்விக்கு வந்துடுவோம். நம்ம சித்தர் வேள்வி செய்வோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கஞ்சமலை சித்தர், சென்னிமலை சித்தருக்கு நல்லா தீபம் ஏற்றி இந்த வேள்வியை செஞ்சு ஒரு அபிஷேகம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சு பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் தீராத வியாதிகள்லாம் இது போன்றதெல்லாம் தீரும். எல்லாம் பிரத்யட்சமாக பல பேர் செஞ்சு அனுபவித்து தான் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால் அந்த மாதிரி முறையில் நீங்கள் வேள்வி செய்தீர்கள் என்று சொன்னால், அது மாதிரி சனி தோஷம், அஷ்டமத்து சனி, 7 நாட்டு சனி, சனி பகவானால் ஆட்டி படைக்கப்படுகிறோம் நாம். பிரச்சனை தான், திடீர்னு ஆக்சிடென்ட்டு, துர்மரணம், விபத்துக்கள், எதிர்பாராத விபத்துக்கள். யாரோ வீட்லேயே பெரிய டாக்டர் ஆகும். நான் கூட பேப்பரில் படித்தேன், நல்ல பெரிய டாக்டர், பல பேருக்கு இருதய சிகிச்சை செய்தவர்
வீட்டில் விழுந்து இறந்து போயிட்டார். மூளையில் இருக்கிறது அப்படியே அந்த மூளையில் இருக்கிற செதறி போய் செல்களெல்லாம் அழிந்து விட்டு அப்போ உறுப்புகள்லாம் தானம் பண்ணதான் நான் பேப்பரில் படித்தேன். அப்போ மூளை சம்பந்தப்பட்ட கோளாறு, இந்த மாதிரி பல பிரச்சனைலாம் இருக்குது நமக்கு. அப்போ பிளானட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அந்த புத்தி கொடுக்கக்கூடியவர் புத பகவான். வள்ளலார் சித்தர், இடைக்காடர் சித்தர் புதன்கிழமை வந்து வேள்வி பண்ணணும். அந்த மாதிரி சனி தோஷம் போனோன்னா கருவூரார் சித்தர், கபிலர் சித்தர் சனிக்கிழமை வேள்வி பண்ணணும். நாகதோஷம், கால சர்ப்ப தோஷத்தினால பல பேருக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, வீட்டில் பணம் தங்கலை. இவர்கள் எல்லோருக்கும் கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம் போகணும்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வந்து அழுகணி சித்தர், பாம்பாடு சித்தர், அந்த சித்தர்களுக்கு நம்ம வேள்வி செய்தோம் என்று சொன்னால் அந்த வேள்வியினால பரிபூரண பலன்களை நாம் அனுபவிக்கலாம். சரி, சித்தர்களுக்கெல்லாம் தனித்தனியாக செய்யறதுக்கு எனக்கு முடியாதியா? பரவாயில்ல, சேஷாத்திரி சுவாமிகள் குருமகா சித்தராக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிறந்த நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்தில் இங்கே சிறப்பான அபிடேக ஆராதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போ எல்லா சக்தியும் ஒன்று திரட்டி அவர்கிட்ட விட்டுருவோம், நம்ம சரணாகதின்னு விட்டுருவோம். ஹஸ்த நட்சத்திரத்தில் வந்து வேள்வி பண்ணு. ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரங்கள். மனமது செம்மையானால் மந்திரம் பலிதமாகும். அப்போ மனசு சரியா இருந்ததுன்னா நம்ம செய்யும் காரியங்கள் சரியா இருக்கு. அப்போ ஒன்றுமே மனசு சரியா இல்லைன்னா நம்ம செய்யறது சரியா இல்லை. எல்லாத்துக்கும் மனசு தானே காரணம். அதனால்தான் சேஷாத்திரி சுவாமிகள் அந்த ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனுக்கு உண்டான நட்சத்திரத்தில் அவதாரம் செய்திருக்கிறார்கள். இப்போ எல்லாத்துக்கும் காரணம் மனசு தானே. அப்போ அந்த மனசை சரிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? ஹஸ்த நட்சத்திரத்தில் வந்து சேஷாத்திரி சுவாமிகளுக்கு வேள்வி செய்யும். சரி, அது வேள்வி செய்யறதுக்கு முடியல, அதுக்கும் பணம் சக்தி கொடுக்க முடியல, ஒரு 5 கிலோ அரிசி கொடுக்க முடியாத நம்மளால் அன்னதானத்துக்கு. சேஷாத்திரி சுவாமிகளே, இந்தாங்க அன்னதானத்துக்கு ஒரு 5 கிலோ அரிசி உங்கள் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டேன். பாத தரிசனம் பாப விமோச்சனம். சேஷாத்திரி சுவாமிகளுடைய பாதங்கள் நமது பாபத்தை விமோச்சனம் செய்யும். அந்த சேஷாத்திரி சுவாமிகளுடைய பாதத்தில் வந்து மக்கள் சாப்பிடக்கூடிய, திருப்தி தரக்கூடிய அரிசியாக 5 கிலோ கொண்டு வந்து அவர் பாதத்தில் வச்சு ஒரு அர்ச்சனையை பண்ணி அப்படி சத்த நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணி எல்லா பிரச்சனைகளையும் அந்த பாதத்தில் சமர்ப்பணம் செய்யுங்கள், சரணாகதி செய்யுங்கள். அப்போ அந்த வேள்வி செஞ்ச பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, இதெல்லாம் செஞ்சோம், தீபம் ஏற்றி பார்த்தோம், அடி பிரதர்ஷனம் பண்ணி பார்த்தோம், ஹஸ்தத்தில் சேஷாத்திரி சுவாமிகளுக்கு வேள்வி செஞ்சோம், மனசில் பாரம் இறங்கலை. பரவாயில்ல, அப்படி சுற்றிட்டு வாங்க. கடைசியில் வந்தால் அங்கே துலா பாரம் இருக்குது, இந்த பாரமாக இருக்குது. அப்படியும் பாரமாக தான் இருக்குது மனசு. என்ன பண்ணுறது? பொருளாதார பிரச்சனை தீரலையா? அந்த கிருஷ்ணன்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் எடைக்கு எடை தோரம்பருப்பை கொடுங்க. வீட்டில் பணம் தங்கலையா? வெள்ளத்தை கொடுங்க. சர்க்கரை வியாதி இருக்கா? சர்க்கரையை கொடுங்க. குழந்தை பிறக்கணுமா? வாழைப்பழத்தை கொடுங்க. இது போன்று துலாபாரத்தை நம்ம அங்கே கொடுத்து நம்ம மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி, அப்பாடா பாரம் இறங்கித்து, அப்படி போய் அன்னதான மண்டபத்தில் போய் திருப்தியாக அங்கே அளிக்கக்கூடிய சேஷ பிரசாதத்தை, சித்தர் பிரசாதத்தை, அம்பிகையினுடைய பிரசாதத்தை சாப்பிட்டு ஆனந்தமாக நிம்மதியாக நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்படிப்பட்ட அருளை வழங்கக்கூடிய, நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய வேள்வி சித்தர் தீபங்கிறது சித்துக்கள் செய்யும் தீபம். அது சாதாரணமாக நினைக்காதீங்க. அதனால அதுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம்? எண்ணெய் கொடுக்கலாம், திரி வாங்கி கொடுக்கலாம். எல்லாம் உங்கள் கண் எதிர்க்க இங்கே உபயோகமாகும். வெளிப்படையாக வெட்ட வெளியிலே சித்தர்கள் தரிசனத்தை பார்த்தது போல் நீங்கள் என்ன நடக்கிறதுங்கிறத இந்த வெட்ட வெளியில், சித்தர்கள் வெளியில், சித்தர் பீடத்தில் சித்தர்களோடு சேர்ந்து நாமும் அனுபவிக்கலாம். வாருங்கள், விளக்கேற்றுவோம். அவர்கள் நமது வாழ்க்கையில் விளக்கேற்றி வைப்பார்கள்.